வணக்கம். கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் போலீஸ் உயர் அதிகாரிகளாக ஆள் மாறாட்டம், மக்களே அவதானம். ரயிலுடன் மோதிய முச்சக்கர வண்டி, இருவரை பலியெடுத்த கோர விபத்து. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான திகதி அறிவிப்பு. உயர்தர பரீட்சை தொடர்பில் வெளியான விசேட அறிவிப்பு. கொழும்பில் உணவகம் ஒன்றில் அதிகாலையில் ஏற்பட்ட தீ விபத்து, 3 உயிரிழப்பு மற்றும் ஒருவர் வைத்தியசாலையில். ஜாழ் போதனா வைத்தியசாலை விடுத்துள்ள அவசர வேண்டுகோள். அராலியில் இளம் குடும்பஸ்தர் உயிர் மாய்ப்பு. எரிபொருள் ஏற்றிய 2 கப்பல்கள் நாளையும் மறுநாளும் இலங்கை வருகை. 14 மாவட்டங்களில் டெங்கு அபாயம் தீவிரம். பேருந்து கட்டணங்கள் 20% அதிகரிக்கும். தொடர்பான விரிவான செய்திகள். உயர் போலீஸ் அதிகாரிகளை போன்று ஆள்மாறாட்டம் செய்து வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் போன்ற சமூக ஊடகங்களூடாக பண மோசடிகள் அதிகரித்து வருவதாக இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழு இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ளதாவது: மோசடியாளர்கள் உயர் போலீஸ் அதிகாரிகளின் புகைப்படங்கள் மற்றும் அடையாளங்களை பயன்படுத்தி போலி கணக்குகளை உருவாக்கி வருகின்றனர். பின்னர் தொலைபேசி அழைப்புகள், வாட்ஸ்அப் செய்திகள் மற்றும் டெலிகிராம் ஊடாக பொதுமக்களை தொடர்பு கொள்கின்றனர். பாதிக்கப்படுபவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டோ அல்லது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மிரட்டப்பட்டோ அவர்களிடமிருந்து பணம் அல்லது நிதி பங்களிப்புகளை மோசடியாளர்கள் கோருவதாக தெரிவிக்கப்படுகிறது. போலீசார் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் சமூக ஊடக தளங்கள், செய்தி பரிமாற்ற செயலிகள் அல்லது தனிப்பட்ட கணக்குகளூடாக பணம் கோருவதில்லை என அதிகாரிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். போலீஸ் அதிகாரி என கூறிக்கொண்டு இத்தகைய ஊடகங்கள் வழியாக யாராவது தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு பணம் அனுப்ப வேண்டாம் என பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் சந்தேகத்துக்கிடமான முறையில் வரும் இத்தகைய தொடர்பாளர்களை உடனடியாக உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இவ்வாறான மோசடிகளை எதிர்கொள்ளும் பொதுமக்கள் அது குறித்து உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திலோ அல்லது உரிய அதிகாரிகளிடமோ முறைப்பாடு செய்யுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளனர். சிலாபத்தில் இருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த ரயிலுடன் முச்சக்கர வண்டியொன்று மோதி இடம்பெற்ற விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். இன்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கப்புவத்தை மற்றும் கந்தானை ஆகிய நிலையங்களுக்கு இடைப்பட்ட ரயில் கடவையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 2026ஆம் ஆண்டுக்கான தரம் 5 மாணவர்களுக்கான புலமை பரிசில் பரீட்சை ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி புலமை பரிசில் பரீட்சையின் 2ஆம் பகுதி வினாத்தாள் அன்றைய தினம் முற்பகல் 9:30 மணி முதல் 10:45 மணி வரை நடத்தப்படவுள்ளது. அதனைத் தொடர்ந்து முதலாம் பகுதி வினாத்தாள் முற்பகல் 11:15 மணி முதல் பிற்பகல் 12:15 மணி வரை நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள பரீட்சை நிலையங்களில் பரீட்சை நடைபெறவுள்ளதுடன் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பரீட்சை தொடர்பான மேலதிக அறிவிப்புகளை பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் மூலம் அறிந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேலும் பரீட்சை அனுமதி அட்டைகள் மற்றும் பரீட்சை நிலைய விவரங்கள் தொடர்பான தகவல்கள் உரிய காலத்தில் வெளியிடப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி முதல் ஆரம்பமாகும் என இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ அறிக்கையில் இவ்வாண்டுக்கான உயர்தர பரீட்சை செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அமைக்கப்படும் பரீட்சை நிலையங்களில் இந்த பரீட்சை நடத்தப்பட உள்ளதுடன் பரீட்சை தொடர்பான விரிவான கால அட்டவணை மற்றும் விண்ணப்பதாரர்களுக்கான வழிகாட்டுதல்கள் விரைவில் வெளியிடப்படும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்கள் தேவையான ஆயத்த பணிகளை முறையாக மேற்கொள்ளுமாறும் பரீட்சைகள் தொடர்பான அறிவிப்புகளை பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ ஊடகங்கள் மூலமாக தொடர்ந்தும் கவனிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு தல்வத்துக்கொட பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 3 உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தீ விபத்தில் காயமடைந்த 4 பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அவர்களில் 3 சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை குறித்த உணவகத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதுடன் தீயை அணைப்பதற்காக கோட்டை மாநகர சபைக்கு சொந்தமான 3 தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இருப்பினும் எரிவாயு கசிவின் காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர்.
யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை இரத்த வங்கி பிரிவில் தற்போது மீண்டும் அனைத்து வகை குருதிக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை இரத்த வங்கி பிரிவினர் இதனை தெரிவித்துள்ளனர். இந்த வாரம் 4 குருதிக்கொடை முகாம்கள் ரத்தாகியதனால் குருதி சேகரிப்பு பாதிக்கப்பட்டுள்ளது. குருதி கொடையாளர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை இரத்த வங்கியின் 12ஆம் இலக்க நுழைவாயில் ஊடாக தினமும் காலை 8 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை வந்து குருதி கொடை வழங்கி உயிர்காக்கும் உன்னத பணிக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை இரத்த வங்கி பிரிவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் அராலி பகுதியில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று முன்தினம் தவறாக முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். அராலி மத்தி வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சுரேஸ்வரன் நிக்சன் வயது 31 என்ற ஒரு பிள்ளையின் தந்தையை இவ்வாறு உயிர் மாய்த்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குடும்பஸ்தர் கடந்த சில மாதங்களாக உடல் நலம் பாதிக்கப்பட்டு காணப்பட்டுள்ளார். இந்நிலையில் இரவு தொடக்கம் அதிகாலை வரை உறக்கம் இல்லாமல் இருந்துள்ளார். இதன்போது அவரது தாயார் மற்றும் மனைவியும் உடன் இருந்துள்ளனர். பின்னர் அதிகாலை 3 மணியளவில் தான் உறங்கப் போவதாகவும் அவர்களையும் உறங்குமாறு கூறிய நிலையில் அவர்கள் உறக்கத்துக்கு சென்றுள்ளனர். பின்னர் சிறிது நேரத்தில் கண்பிடித்த தாயார் தனது மகனை காணவில்லை என தேடிய போது வீட்டினுள் சடலமாக தூக்கில் தொங்கியபடி காணப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து வட்டுக்கோட்டை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் வட்டுக்கோட்டை போலீசாரும் தடயவியல் போலீசாரும் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டனர். மேலும் மல்லாக நீதிமன்ற நீதிவான் சம்பவ இடத்துக்கு வருகின்ற நிலைமையை பார்வையிட்டுள்ளார். எரிபொருள் ஏற்றிய 2 கப்பல்கள் நாளையும் மறுநாளும் இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. பெட்ரோலிய கூட்டுத்தாபன முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமார இது தொடர்பான தகவலை ஊடகங்களுக்கு அறிவித்துள்ளார். அதன் பிரகாரம் ஒக்டேன் 95 பெட்ரோல் 7,000 தொன் மற்றும் ஒக்டேன் 92 பெட்ரோல் 29,000 தொன் ஆகியவற்றை ஏற்றிக்கொண்டு நாளை தினம் எரிபொருள் தாங்கி கப்பல் ஒன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைய உள்ளது. அதேபோன்று நாளை மறுதினமும் 29,000 மெட்ரிக் டன் டீசல் ஏற்றிக்கொண்டு எரிபொருள் தாங்கி கப்பல் ஒன்றும் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைய உள்ளது. குறித்த கப்பல் சிங்கப்பூர் துறைமுகத்தில் இருந்து கொழும்பு துறைமுகத்தை வந்தடைய உள்ளது. இதற்கிடையே 32,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 7,200 மெட்ரிக் டன் சூப்பர் டீசல் என்பன எரிபொருள் தாங்கி கப்பல் ஒன்றிலிருந்து கொழும்பு துறைமுகத்தில் இறக்கும் பணிகள் தற்போதைக்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 14 மாவட்டங்களில் டெங்கு பரவும் அபாயம் தீவிரமடைந்துள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்துவதற்கான 3 நாட்கள் விசேட டெங்கு ஒழிப்பு செயல் திட்டம் நேற்று முதல் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளது என்று தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நேற்று காலை முதல் இந்த விசேட தூய்மைப்படுத்தல் மற்றும் சோதனையிடும் நடவடிக்கைகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த வைத்தியர் கபில கண்ணங்கர கடந்த ஜனவரி மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டின் 14 மாவட்டங்களில் உள்ள 72 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் கணிசமாக அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இவருடன் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 50% முதல் 55% வரை அதிகரித்துள்ளதுடன் இதுவரை 20 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன. கொழும்பு மேல் மாகாணத்தில் கொழும்பு, கம்பகா, களுத்துறை மாவட்டங்கள், தென் மாகாணத்தில் மாத்தறை, காலி மாவட்டங்கள், மத்திய மாகாணத்தில் நுவரெலியா மற்றும் சப்ரமுவ மாகாணத்தில் இரத்தினபுரி, கேகாலை ஆகிய மாவட்டங்களிலேயே இந்த நோய் பரவல் தற்பொழுது மிக தீவிரமாக அதிகரித்து வருகின்றது. அடுத்த மாதம் மேற்கொள்ளப்படவுள்ள வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்தின் போது பேருந்து கட்டணங்கள் 20% அதிகரிக்கும் நிலை வரும் என்று கெமனு விஜயரத்ன எதிர்ப்பு கூறியுள்ளார். தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்க தலைவர் கெமனு விஜயரத்ன பேருந்து கட்டணங்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு தொடர்ந்தும் தெரிவிக்கையில் எரிபொருள் விலை அதிகரிப்பினால் நாடு முழுவதும் தனியார் பேருந்து சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. எனினும் பேருந்து உரிமையாளர்களின் இழப்புகளை குறைப்பதற்காக பயணங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதனால் பாதிக்கப்பட்டுள்ள பேருந்து உரிமையாளர்களுக்கு அரசாங்க நிவாரணம் வழங்க தவறினால் அடுத்த மாதம் செயல்படுத்தப்படவுள்ள வருடாந்திர பேருந்து கட்டண திருத்தத்தில் பேருந்து கட்டணங்கள் ஏறக்குறைய 20% வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் குறைந்தபட்சம் பேருந்து கட்டணம் 35 ரூபாவை தாண்டுகின்றது. பேருந்து சேவைகள் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபைகளால் ஒருங்கிணைக்கப்படுவதனால் தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையில் பயண நேரங்களை திருத்தியமைக்குமாறு அந்த அதிகார சபைகளுக்கு மாகாண சபைகளுக்கும் எழுத்துப்பூர்வமான அறிவிப்புகள் அனுப்பும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்றும் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். அதன் பிரகாரம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண அதிகார சபைகளுக்கு உரிய கடிதங்களை ஒப்படைப்பதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.